மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. மாப்பிள்ள இங்கெல்லாம் உட்கார கூடாது, முதல்ல எந்திரா. ஏன்டா ஏன் உட்கார கூடாது? இதுல பாட்டி மட்டும் தான் உட்காரணும், நீ எல்லாம் உட்கார கூடாது. எந்திரா, வாடா. பாட்டி எல்லாம் உட்காரல, நான் உட்கார கூடாதா? இந்த ஊருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு, இதெல்லாம் வேண்டாம். இங்க உட்காந்தா ஏதாவது ஒண்ணு கிடக்கும், நாடு இறங்கு மாப்பிள்ள. எந்த பாட்டியை சொல்ற? அந்த மண்டபத்துக்குள்ள ஒரு பாட்டி இருப்பாங்கன்னு சொன்னீங்க, அவங்களையா? ஆமா அதுதான். நீ இறங்கு, முதல்ல கீழே இறங்கு. இறங்குறேன். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. உள்ள அந்த பாட்டி என்னடா பண்ணுது? அங்க நிறைய படங்கள் இருக்கான், அதை பார்த்துட்டு இருப்பாங்க. அங்க இருந்து அண்ணாமலையான் கோயிலுக்கு ஒரு சுரங்கம் போதான், அந்த வழியா போய் சாமி கும்பிடுவாங்க. அங்க இருந்து காசி விஸ்வநாதன் கோயிலுக்கு ஒரு சுரங்கம் போதான். அதெல்லாம் சரி விடு, நீ கீழே இறங்கி வா மாப்பிள்ள. இறங்கு மாப்பிள்ள. இறங்குறேன்டா, பாட்டு பாடாத. இந்த இறங்குறேன். சரி, நான் வெளியே போயிட்டாரு, நீ இறங்கு, அப்புறம் எதனா ஆட போகுது. சரி சரி. மூச்சு நல்லா இழுத்து விடுமா. ஓகே, கையை காமி, பல்ஸ் பார்க்கலாம். வெரி குட். எல்லாம் நார்மலா தான் இருக்கு, ஒரு ப்ராப்ளமும் இல்ல. ஷீ இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இன்னைக்கே நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம். சரி சுமதி, டேக் கேர். சரிங்க, வரேன். ஹாய் குட்டி. என்ன பிரியா குட்டி, வீட்டுக்கு போய் பில்லுக்கு பணம் கட்டிடுறேன். உலகு நீ வாடா. வாங்க. எங்கே கிளம்பிட்டீங்க? பணம் கட்டுறதுக்கு. பணம் ஏற்கனவே கட்டியாச்சு. கௌரி, ஒரு நிமிஷம் கூட வா. வாயேண்டா. போலாமா? நாங்க உலகோடே வந்துடுறோமே. இந்த பருப்புள்ள உடம்ப பாத்துக்க, நாளைக்கு திரும்ப நான் வந்து பாக்குறேன். என்ன வீட்டுக்கு போனதும் தண்ணியில கிண்ணில கை வச்சிடாத. வீணா மாமியார்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காத. உங்க அப்பாவை கொஞ்ச நாளைக்கு வாய் மூடிட்டு சும்மா இருக்க சொல்லு, புரியுதா? சரி மணி. அண்ணாமலை, நீயும் எங்களோட வந்துற. அண்ணே,
நீ எங்கூடயே வந்துடு. வரேன் நம்மள. உலகு வாடா. முதல்ல கீழே இறங்கு. அதுல யாரும் உட்காரக்கூடாது. அது வடிபாட்டி உட்கார இடம். ஆமா, வடிவு பாட்டிக்கு பட்டா போட சிம்மாசனம். நீ உட்கார சித்தா. நெஞ்சில தைரியம் உட்கார பார்க்கலாம். இன்னைக்கு டவுசர் போட்டிருக்கேன், நாளைக்கு துண்டு கட்டு வந்து நானும் உட்கார்றேன். மறுப்பு பயம் மூஞ்சி ஒரு முறை மேலே ஏறி மயக்கம் போட்டு கீழே விழுந்தாருல அந்த பயம். அன்னைக்கு கல்லு குடிச்சு மாப்பிள்ளப்பா. இப்ப துண்டு கொடுக்க சொல்ல நான் உட்காரன் பாரு. கிழிச்ச யோ வடிபாட்டி வரா பாரு. இப்ப தெரிஞ்சிருப்பா சிம்மாசனம் யாருக்குன்னு. என்னப்பா சூதாடி சித்தா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் தாயி, நல்லா இருக்கேன். நீ ஊருக்குள்ள செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கு, செய்வியா? செய்யறேன் தாயி, செய்யறேன். மியாவ். 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 ஏல எருமை மாடு விளையாடுறியா? வெளியே போ. பூனைக்கு பால் ஊத்திட்டியா? அப்புறம் ரொம்ப அழகான படம்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுல நம்ம கோயில் சிலை, அந்த மண்டபம், அதுல நீ கூட இருக்க நம்மள பாரேன். நீ எடுத்தியாடா? நான் எடுக்கல, அந்த உலகநாத சார் தான் எடுத்தாரு. பாரு, இந்தா அடுத்த போட்டோ பாரு. நான் பார்க்கல. பாரு நம்மள. அண்ணாமலை, மியாவ். வா அண்ணாமலை, வான்றல்ல. இந்தா பாரு. இத அவரே உங்ககிட்ட கொடுத்தாரா? ஆமா, அவர் தான் கொடுத்தாரு. யாரை பார்க்க சொல்லி? உன்னதான் முக்கியமா பார்க்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. இந்தா. வேணாண்டா. பாரு அண்ணாமலை, வா அண்ணாமலை, வா, இங்க வா, வா. இந்த பார், பார்க்கணும்னு நீ நினைக்கிற, பார்க்க மாட்டேங்கிற. இந்தா பாரு. வேற எதுவும் சொன்னாரா? வேற எதுவும் சொல்லல, இத முக்கியமா பார்க்க சொல்லி சொன்னாரு. அழகா இருக்குல்ல? அடுத்த படம் பாரு. என்ன அக்காவும் தம்பி என்ன பண்ணிட்டு
என்ன வச்சிட்டு இருக்க புள்ள? ஒன்றும் இல்லை. காட்டு படம்மா. காட்டு புள்ள, காட்டுன்னா காட்டு. அண்ணாமலை. யார் எடுத்தாங்க? இவன் தான் அண்ணி எடுத்தா. நான் எடுக்கல. அந்த 16 வயதுல டாக்டர் மாதிரி வருவாரு, அதான் உலகநாதன் சார், அவர் எடுத்தாரு. இங்க பாரு, இனிமே உங்க அக்காவை யாராவது போட்டோ எடுத்தா எடுக்க கூடாதுன்னு சொல்லு. அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராது, புரியுதா? சரிம்மா. போய் படி. இந்த புள்ள உலகநாதன் தான் போட்டோ எடுத்தான்னு உனக்கு தெரியுமா? சத்தியமா எனக்கு தெரியாது அண்ணி. எதையோ மறைக்கிற, பொய் சொல்ற, தப்பு பண்ற புள்ள. நான் நீங்க வளர்த்த பொண்ணு, தப்பு பண்ண மாட்டேன் அண்ணி. போறவ எதுக்கு தடுமாறுற புள்ள? போய் வேலையை பாரு. கொடுத்துட்டு போ. நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா. ஏண்டிமா, என் பிள்ளையாண்டா 500 1000 செலவு பண்ணி ஆஸ்பத்திரில இருந்து உன்னை கூட்டிட்டு வந்திருக்கா. பின்ன என்னத்துக்கு வாசல்ல வந்து நின்னு இருக்க? பண்ணி கொட்டுறதோ இன்னும்? உள்ள போ. என்னடிமா முறைக்கிற? பொண்ணா இருக்கிறவா மாட்டு பொண்ணா என்னைக்கு ஆகுறாளோ அன்னைக்கே மாமியார முறைக்க ஆரம்பிச்சுடுறா. என்னமோ பண்ணு போ. நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மேலே ஏறிவா, மல்லிகை. ஓய் பிரியா குட்டி, என்ன நீ இன்னும் தூங்காம ஆட்டம் போட்டுட்டு இருக்க? அது மருந்து இங்கே கிடைக்கல, அது வாங்குறதுக்காக அம்பை வரைக்கும் போயிருந்தா படுத்து, அதான் கொஞ்சம் லேட் ஆகிடுது. சாப்பிட்டியா நீ? வா, மாத்திரை போட்டுக்கணும். என்ன சத்த இப்படி உட்காந்து பேசலாம் வாங்க. என்னாச்சு? இதா பிரச்சனையா? ஒண்ணும் இல்ல, வந்த உடனே ஆத்துக்குள்ள போய் அடைஞ்சிடுமா? நாம தனியா பேசி எத்தனை நாள் ஆகுது? வாங்க. டோய் டோய் டோய், என்ன நீ? சாப்பிட்டியா நீ? என்ன இவ்வளவு நேரம் ஆட்டம் போட்டு இருக்க? என்ன நம்ம பிரியா நான் இல்லாம 4 நாளா தவிச்சு போயிட்டால? யாரு? பிரியா குட்டியா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 4 நாளா அவள் அண்ணாமலையோட தொல்லே சவாரி பண்ணிட்டு இருந்தா. அப்படியே அவள் கீழே இருக்க விட்டான்னு வச்சுக்கோயேன், உடனே உலக தூக்கி தன்னோட தோல் மேலே வச்சுருவான். இப்படி மாறி மாறி அவள் தொல்லையே விளையாண்டு இருந்தானா பாரு. இல்லடா குட்டி? என்ன என்ன விஷயம்? அட சொல்லு சுமதி, என்ன? ஒன்றும் இல்லை, நான் எது சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டேன். நோக்கு ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாதுன்னு என்னை வாய் அடைச்சிருவேன். நோக்கு எல்லா விஷயமும் நன்னா தெரியும், சுற்றி உழைக்காம விஷயத்த சொல்லு. என்ன நம்ம அண்ணாமலையும் உலகநாதனும் எப்படி பழகுறா? எப்படி பழகுறா? ஓ, இந்த 4 நாளில் பிரியாட்ட பழகினதை கேட்குறியா? அது இல்லைண்ணா, நேக்கு மருந்து வாங்க மருந்து கடைக்கு போனதுலேருந்து அண்ணாமலை போக்கே சரியில்லை, ஏதோ மாற்றம் தெரியற மாதிரி இருக்கு. இல்லை சுமதி, அண்ணாமலையாண்டா அப்படி எதுவும் பெருசாக மாற்றம் தெரியல எனக்கு. நான் நினைக்கிறேன் அவ 2 பேரும் ஒருத்தர் விரும்புறாங்கன்னு. முண்டோ 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 முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காத. சேச்சா, இவர் அவ 2 பேருக்கும் அவ யார் யாருன்னு நன்னா தெரியும். அந்த குடும்பத்தில் நடந்துட்டு இருக்க பார் சண்டை, அதை பற்றியும் அவளுக்கு நன்னா தெரியும். ஒருத்தர் விரும்பிட்டு இருக்காங்க. இவர் அண்ணாமலே அப்படி விரும்பினா கூட என்னோட உலகு இந்த மாதிரி தப்பு காரியெல்லாம் பண்ண மாட்டான். நீ வீணா எதையும் வளரின்னு இருக்காத. நான் என்ன நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் சுமதி, இது பெரிய எடுத்த விஷயம், நாம் எதுவும் இதில் தலையிட வேண்டாம். இவர் நீ நினைக்கிற மாதிரி உலகம் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. அவன் டாக்டருக்கு படிச்சிருக்கான். இந்த மாதிரி விஷயம்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண உனக்கு நன்னா தெரியும். நீ காந்திமதி மாத்துக்குள்ளே போயிருக்கியா? போனதில்ல இல்லை? அந்த அம்மா கூட பழகிருக்கியா? நான் பழகி பேசியிருக்கேன். அந்த கோமதி மாமா குணம் தெரியுமா உனக்கு? பார்க்க தான் கோமாளி, நானும் நாக்கில் கொடுக்கு வச்சுட்டு இருப்பார், எல்லாரையும் கொட்டிகிட்டே இருப்பார், உடம்பு பூரா விஷம். இதெல்லாம் வச்சு தான் சொல்கிறேன், நீ நினைக்கிற மாதிரி எந்த தவறும் நடக்காது. வீணா மனசை போட்டு குழப்பின்னு உள்ள போலாம். வா செல்லம், மாத்த சாப்பிடணும் வா. கலையே என் வாழ்க்கையின் திசை மாற்றினாய், நீ இல்லையே நான் இல்லையே. இது எப்படி இருக்கு? மாலையிலும்
ஷாலம். காலையில கோழி கூவும்போது எந்திரிக்கிறவா வெள்ளி முளைக்கிற வரைக்கும் விருட்டு விருட்டுன்னு வேலை செஞ்சுட்டு இருக்கிற. போட்டி போய் படுத்துங்க போ. ஏட்டி என்ன மருவி மருவி பார்க்கவா? என்ன விஷயம் சொல்லல? சொல்லு. இந்த போட்டோ பாத்தீங்களா? இது ஏன் பேத்தி போட்டால என் தங்கம் எம்புட்டுக்கள் அழகா இருக்கா. இந்த போட்டாவை யாரோ இளவட்ட எடுத்த மாதிரில இருக்கு. விளையாட்டா இருக்கா? இதை யார் எடுத்தாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? என் பேரு உலகநாதன் தே எடுத்திருப்பேன் போல இருக்கு. ரசிச்சு ரசிச்சுலாம் எடுத்திருக்கியா? அப்ப இதெல்லாம் ஏற்கனவே தெரியுமா உங்களுக்கு? தெரியல. ஏட்டி வீணா மனசை போட்டு குழப்பிக்கிடாத. நம்ம அண்ணாமலை என் பேரை உலகநாதனை கண்ணாலங்கட்டிக்கணும்னு ஆசைப்படுதாலே. அதை சொல்ல முடியாம தன்னால தயங்கி தயங்கி கிடக்காளே. இத கேக்குற எனக்கே நெருப்பு விழுங்குற மாதிரி இருக்கு. நீங்க என்னடானா கனாக்காங்கிற மாதிரி சொல்றீங்க. நெசம் நெருப்ப முழுங்குற மாதிரி தால இருக்கும். இதெல்லாம் என் அப்ப அண்ணாமலைய ஆடுற கூத்துல. நான் ஏற்கனவே சங்கு திருவிழா நல்லபடியா நடக்குமா நடக்காதாங்கிற கவலையில பயந்துகிட்டு இருக்கேன். படற கொடி கள்ளி செடியில படருமா கம்பத்துல படருமாங்கிற வித்தியாசமே இல்லாம இந்த புள்ள தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. இவ இப்படி இருக்கான்னா அந்த பையன் என்ன நினைச்சிட்டு இருக்கானோ? ஏட்டி இப்ப போட்டா வந்துருச்சுல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல அவனே இங்க வந்துருவான் சொல்லிவிட்டு. இந்த விஷயத்த நம்ம வீட்டு ஆம்பளைங்கிட்ட எப்படி சொல்ல முடியும் ஆச்சி? ஏலா நீ என்னத்துக்கு போய் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு தெரியறவா? இங்க பாரு, காலா காலமா நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் தீராத பகையா கிடக்கு. இந்த ரெண்டு இளவட்டங்க கண்ணாலத்தால இந்த பகையெல்லாம் தீந்துருச்சுன்னா எல்லாருக்கும் சந்தோஷம் தானடி, எல்லாருக்கும் நல்லது தானே. எங்கன பாரு, நாம இந்த கண்ணாலத்தை தடுத்து நிறுத்துறோம்னா அந்த கோமதி நாயகமும் நம்ம நல்ல சிவமும் அடிச்சுக்கிட்டு செத்தே போயிடுவாங்க. வேணால வேணாம், நாம இத சொல்ல வேணாம். இது ஏன் அப்ப அண்ணாமலையாம் போட்ட முடிச்சு, அத நாம ஏன் அவுக்கணும்? இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேரட்டும், பகை தீரட்டும். இங்க பாரு, இதையெல்லாம் மறந்துட்டு போய் படுத்து தூங்கு. இந்தா இத கொண்டு போய் வை போ. ஈஸ்வரா, காலா காலமா நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் தீராத பகையா கிடக்கு. இந்த ரெண்டு இளவட்டங்க கண்ணாலத்தால இந்த பகையெல்லாம் தீந்துருச்சுன்னா எல்லாருக்கும் சந்தோஷம் தானடி, எல்லாருக்கும் நல்லது தானே. நாம இந்த கண்ணாலத்தை தடுத்து நிறுத்தினோம்னா அந்த கோமதி நாயகமும் நம்ம நல்ல சிவமும் அடிச்சுக்கிட்டு செத்தே போயிடுவாங்க. ஏன் அப்ப அண்ணாமலையாம் போட்ட முடிச்சு, அத நாம ஏன் அவுக்கணும்? அம்மா இங்கே உட்காந்துருக்கேன். ஒன்றும் இல்லைங்க. சாப்பிடலையா? நீங்க வராம என்னைக்கு நான் சாப்பிட்ருக்கேன்? அண்ணாமலை சாப்பிட்டாளா? அண்ணன் வரட்டும் அப்புறம் நான் சாப்பிட்றேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தான். இது சாப்பிடாம இருக்கிறதுக்கு ஒரு சாக்கு. ஏன் ஒரு மாதிரியா இருக்கேன்? உடம்பு சரியில்லையா? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். எல்லாம் இவளை பத்தி தான். அவளை பத்தி உனக்கு என்ன கவலை? நான் ஒண்ணு கேட்பேன், நீங்க மூடி மறைக்காம சொல்லணும். சொல்லு. அன்னைக்கு மாமாவை பார்க்க கங்காணியர் வந்திருந்தாங்க இல்லையா? ஆமா. அப்போ அண்ணாமலையோட ஜாதகத்தை பத்தி நாடி ஜோசியர் சொன்னத மாமா கங்காணியர்கிட்ட சொல்லிட்டு இருந்தத நானும் கேட்டுட்டேன். என்னங்க, அண்ணாமலை நம்மள எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போயிடுவாளங்க. சொல்லுங்க.
என் பொண்ணு என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவாளாங்க. பைத்தியம் பைத்தியம், ஜோசியர் சொல்றது எல்லாமே பலிக்கவா செய்யுது. பாரு, அப்படியெல்லாம் நம்ம பொண்ணு திடீர்னு ஒருத்த மேல ஆசைப்பட மாட்டான். அப்படியே ஆசைப்பட்டாலும் தராதரம் தெரியாத மேல நிச்சயமா ஆசைப்பட மாட்டான். இப்போ அவனுக்கு ஒரு பையனை பிடிக்குதுன்னு வச்சுக்க, அவன் யாரு என்னன்னு விசாரிச்சு அவனையே கல்யாணம் பண்ணி வச்சிடுவான். என்ன சொல்ற? ஆனா ஒன்ன மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்க, அண்ணாமலை மட்டும் ஒரு பையனை விரும்புறான்னா இந்த உலகத்துல யாரு எதிர்த்தாலும் சரி அவனையே தான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். நாமே அவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவ எப்படி நம்ம பிரிஞ்சு போவா? ஆசைப்படாம நாமே போய் பார்த்துட்டா போச்சு. பைத்தியம் பைத்தியம். அவளை எழுப்பி சாப்பிடலாம். அம்மா, அண்ணாமலை எழுந்துருமா. என்னங்க, உங்க குரலை கேட்டாதான் எழுந்திருப்பா. கண்ணா, டேய் அண்ணாமலை தங்கம், எழுந்து சாப்பிடலாம். வேணாம் எனக்கு. அடே, எனக்கு பசிக்குதுல்ல, வா எழுந்து எழுந்து. நீங்க தான் தூக்கிட்டு போகணும். எழுந்துருமா. எழுந்துடா சாமி, மெதுவா. அப்பா, அப்பா. என் குழந்தை, வா வா வா. ஏங்க என்னம்மா? தென்காசி போற பஸ் எப்போ வரும்? இப்பதான் போச்சு, 15 நிமிஷம் ஆகும் வர்றதுக்கு. ஐயோ, வந்துருமா. அம்மா, பஸ் வரதுக்குள்ள அந்த லெட்டர்ல ஸ்டாம்ப் போட்டு போஸ்ட்ல போட்டு வரேன். சீக்கிரமா போயிட்டு. அம்மா, இளநீ சாப்பிட்றீங்களா? வேணாம்ப்பா. பட்டாளத்தா தோட்டத்து காய்தாம்மா, நல்லா இனிப்பா இருக்கும், சாப்பிடுங்க. போய் நெல்லை பர கூட்டிட்டு அப்போ. ஐயா, இளநீ சாப்பிடுங்க ஐயா. கண்ட கண்ட நாயெல்லாம் ஊருக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிருச்சு. ஒடுகாலி நாய்ங்க கண்டவனுக்கு முந்தானி விரிக்கிறவெல்லாம் இங்க வந்து நின்றுட்டு இருக்கான். முதல்ல அனுப்பு. அவங்க நல்லவங்க ஐயா. வாய மூடுறா. ஊர்க்குடியை கெடுத்த நாய்ங்க இன்னும் எவன் குடியை கெடுத்தாலும் இங்க வந்து நிக்காதுங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்க. நான் சொல்றதை நம்புங்க ஐயா. ரொம்ப பாவப்பட்ட ஒண்ணுங்க. நீ என்ன அவளுக்கு அக்காலத்து மகிரியா? குற்றாலத்துக்கு நிம்மதியா போகலான்னு பார்த்தா என் நிம்மதியே கெட்டு போச்சு. எரியுதிங்க உடம்பெல்லாம். சாகர வரைக்கும் இந்த சரிய முகத்திலே முடிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தா. இதெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. போற காரியம் உருட்டா மாதிரி தான். என் நிம்மதியெல்லாம் கெட்டு போச்சு. எனக்கு சரிய முகத்துல முடிக்க வெட்டி வந்துருச்சு. அம்மையப்பா, என்ன ஆச்சு? ஏன் சத்தம் போடுற? கண்ட கண்ட நாய்ங்கெல்லாம் ஊருக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டியா? யாரு சொல்ற நீ? வண்டியில என்ன ஆச்சு? என்ன இது? ஏரியா, வண்டியில ஏரியா. சரிங்க ஐயா. டேய், வண்டி சீக்கிரம் நடப்போம். என்னம்மா, யாரை தேடுற? இங்க வா. இங்க நின்றுட்டு இருந்தாங்களே சிவப்பா ஒரு அம்மா, அவங்கள தேடுறீங்களா? ஆமாங்க. எங்க ஊர் பட்டாளத்தா இருக்காருல்ல, அவர் அந்த அம்மா கண்டபடி சத்தம் போட்டாரு. அவங்க அழுதுகிட்டே போறாங்க, ஒன்றும் பேசவே இல்லை. ஏமா, அவங்க உங்க அம்மாவா? இல்ல. கண்ட கண்ட நாயெல்லாம் ஊருக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிருச்சு.
விடுதலை நாய் கண்டவனுக்கு முந்தானி விரிக்கிறவெல்லாம் இங்க வந்து நின்றுட்டு இருக்கா. ஐயா அவங்க நல்லவங்க ஐயா. வாய மூடுறான். ஊர் குடியை கெடுத்த நாய்ங்க இன்னும் எவன் குடியை கெடுக்கானுங்க இங்க வந்து நிக்கிறானுங்க. லெட்டரை போஸ்ட் பண்ணி வரதுக்கு ஒரு 2 நிமிஷம் லேட் ஆச்சு. அந்த 2 நிமிஷம் உன்னால் காத்துட்டு இருக்க முடியாதா? நீ பாட்டுக்கு சொல்லிக்காம வந்துட்ட. என்னை தனியாக விட்டுட்டு வந்துட்டியே. ஆழ்வார்குறிச்சியிலேருந்து தென்காசி வரைக்கும் நடந்தே வந்திருக்கேன். வர வழியில் ஏதாவது லாரி ஒன்று அடிச்சு தூக்கி போட்டிருந்ததுன்னா என்னவா பண்ணியிருப்ப? இல்லை நான் உன்னை தேடி வரும்போது எவனா அந்த காரில் கடத்திட்டு போயிருந்தா என்னவா பண்ணியிருப்ப? ஏம்மா இப்படி பயந்து பயந்து சாவற? எத்தனை நாள் தான் இப்படி? அந்த ஆளு திட்டுனாரா? நடந்துக்கிட்டே வந்துட்டியா? நீயும் திருப்பி 4 வார்த்தை கேட்க வேண்டியதானே? கட்டின பொண்டாட்டியும் குழந்தைங்களும் அனாதையை விட்டு போயிட்டேடா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு கேட்க வேண்டியதானே? நீ முதல்ல சரியான ஆம்பளையா இருந்துட்டு அப்புறமா பொண்டாட்டியை சந்தேகப்பாடுன்னு கேட்க வேண்டியதானேமா? சாந்தி, நீ என்ன கொல்லாதம்மா. நீ தாம்மா எங்களை கொண்டுட்டு இருக்க. இன்னொருத்தி புருஷன் தெரிஞ்சும் அந்த ஆளுக்கு எங்களை பெத்தியே. ஏன் மனசையும் அண்ணன் மனசையும் தினம் தினம் நீ தான் கொண்டுட்டு இருக்க. அந்த ஆள் திட்டுனானா அழுதுட்டு வந்து நிக்கிறேன். ஒரு அம்மாவா நீ பண்ண அத்தனையும் தப்புதாம்மா. இப்போ என்ன நடு ரோட்ல விட்டு வந்தியே, அதுவும் தப்புதான். அதுவும் அந்த ஆளுக்காக. தப்புதாம்மா. நான் அவரை பார்த்தேன் பாரு, அதுவும் தப்புதான். இன்னொத்தியோட புருஷன் தெரிஞ்சு நான் அவர் மேல ஆசைப்பட்டேன் பாரு, அதுவும் தப்புதான். உங்க 2 பேரையும் அப்பா யாருன்னு தெரியாமையே வளர்த்தேன் பாரு, அதுவும் தப்புதான். இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமும் அவர் என் கூட சேர்ந்து வாழ்வார் நினைச்சிட்டு இருக்கேன் பாரு, அதுவும் தப்புதான். என்ன சாந்தி, நெஞ்செல்லாம் அடைக்குது. கொஞ்சம் தண்ணி குடிக்கணும் போல இருக்கு. கதவு திறந்து விடுறியா? வாமா, எந்திரி. பார்த்து வா. என்னடா போன நல்லா இருக்கா? என்ன பெருசு? என்ன கலைஞர் கொடுத்த கண்ணாடியா? கலைஞர் கொடுத்த கண்ணாடி தான். நல்லா இருக்கு. நீ சங்கு சந்தோஷமா இருக்க? பொண்டாட்டி ஓடி போயிட்டாலும் அப்படியா? யோ இதுக்கே முறைக்கிற? ஓடி போனா நல்லதானே? ஏழோ புதுசா ஒரு நல்ல நாட்டுக்கட்டியா பார்த்து கட்டிக்க வேண்டியதானே? வந்தா ஓடி போன முண்டைய தேடிட்டு இருக்கேன். அவளை பத்தி இப்ப ஞாபகப்படுத்தாத. எங்க பார்த்தாலும் வெட்டுவேன். அவளை பத்தி ஞாபகப்படுத்தின அவ மேல இருக்கிற கோவத்துல உன்னை வெட்டினாலும் வெட்டி போடுறா. டேய் சங்கன கோவமா இருக்கா பாரு. இலைய மாத்தி எல்லாத்தையும் மறக்கிற மாதிரி ஒரு நல்ல டீ போடு. சரிண்ணே. ஆமா சங்கு, உங்க பட்டாளத்தான் அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல அதான் இந்த கிழவன் நெல்லையப்பன்ல அவன் வீட்டுக்கிட்ட இருக்கிற பஸ் ஸ்டாப்ல ஒரு பொம்பளை கண்டபடி வந்துட்டு இருந்தானே, யார் அது? யோ அதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாதியா? இது பாரு, அந்த எழுநிக்காரன் சொன்னாப்பாங்கல்ல, பட்டாளத்தான் வந்து ஒரு செவத்த பொம்பளை கூட ஒரு கருத்த பொண்ணு இருந்துச்சான். அவங்கள பிடிச்சி கண்டபடி வந்திருக்கான். அந்த பொம்பளை ஒன்றும் பேசாம அழுதுகிட்டே போயிடுச்சான். அது யாரா இருக்கும்? வந்தா நீ உன் பாட்டை முப்பாட்டை சேர்த்த காசை செலவு பண்ணி சந்தோஷமா இருக்கிற. என் பொழப்பு அப்படி இல்லை. ஆளை விடு. இது பாரு, எங்க அப்பா சொல்லியிருக்காரு அந்த காலத்துல பட்டாளத்தானுக்கு மதுரையில் ஒரு தொடுப்பு இருந்துச்சான். அந்த பொம்பளைக்கு தேடி வந்திருக்குமா? யோ பந்தா வீணா வம்பு வளர்க்காத. நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த பட்டாளத்தானும் நம்ம கோமதியும் அடிக்கடி சண்டை போடுறாங்கல்ல, அது சொத்துக்கு இல்லாம வேற ஏதோ மேட்டருக்காகன்னு எனக்கு ரொம்ப நாளா சந்தேகமா இருக்கு. ஒருவேளை தொடுப்புக்கு போறவங்க அர்த்தம் கோமதி. பந்தா நான் பட்டாளத்தார் வீட்டில் சோறு திங்கிறவன். அந்த சோத்துல வீணா மண்ணெல்லி போட்டுறாத. ஆடாடா இது பாரு, நான் சொன்ன விஷயம் மட்டும் உண்மையா இருந்ததுன்னா யோசிச்சு பாரு, இது எவ்வளவு பெரிய மேட்டர். இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி நீ 4 காசு பார்க்கலாம், நான் 4 காசு பார்க்கலாம்ல. உன் கடை டீயும் வேண்டாம் நீயும் வேண்டாம், ஆளை விடு.
ஆழ்வார்குறிச்சியில் புதுப்பிக்கப்பட்டுள்ள உலகநாதன் டாக்கீஸில் இன்று முதல் தினசரி 2 காட்சிகளாக திரையிடப்பட உள்ள ஆழ்வார்குறிச்சி உலகநாதன் திரையரங்கில் சம்பூர்ண ராமாயணம் குதூகல ஆரம்பம். பேரன்களோடும் அண்ணன் தம்பிகளோடும் அக்கா தங்கைகளுடன் மற்றும் குடும்பத்தினர் அனைவரும் காண வேண்டிய பக்தி திரை காவியமா சம்பூர்ண ராமாயணம். இது பாத்தியா, நான் பேசினா பாலிடிக்ஸ்ன்ற இது என்னது? இந்த கோமதி கொட்டாயில பெருமாள் படம் போட்டுக்க மாத்தியா? இவங்க அடிச்சுக்கிறது பூரா சிவன் கோயிலுக்கு. கொட்டாயில போட்ட படம் பெருமாள் படமா? நீ நல்ல சுத்த பார்த்து கொட்டாயில பெருமாள் படமே போடக்கூடாதுன்னு ஒரு ஸ்டே வாங்க சொல்லு. எப்பா உன் சங்காத்தமே வேண்டாம், ஆளை விடுப்பா. அண்ணே டீ சாப்பிட்டு போங்கண்ணே. தம்பி இந்த டீயை நீயே சாப்பிடு, வேணா என் கணக்குல காசு எழுதிக்கோ. அண்ணே உங்களுக்காக எல்லாம் மாற்றி போட்டிருக்கேன், சாப்பிடுங்கண்ணே. எப்பா இவன் கடையில டீ வாங்கி குடிக்கிறதுக்கு ஒரு கை விஷம் வாங்கி குடிக்கலாம். ஆளுக்கு தகுந்த பேச்சா பேசலாம். அண்ணே இப்போ ஒரு டீ வீணா போச்சேண்ணே. ஏன் வீணா போகுது? ஓரமா விடா, மறுப்பு வருவான், சூடு பண்ணி விட்டு குடிச்சிருவான். அவர் எங்க வரப்போறாரு? அவர் உலகநாதன் டாக்கீஸ்ல மே வேலை பாக்குறாராம். இப்போ அவர் கையில நிறைய காசு புடங்குதுண்ணே. இப்போ போனாதான் பழைய பாக்கெல்லாம் வாங்கிட்டு வரலாம். அப்படியே சொல்ற? சரி, நீ உட்காந்து இன்னும் 2 போனா சாப்பிடு, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஓ சைக்கிள் குடியா? இந்தாங்கண்ணே சாவி. ஏல நல்லா இழுத்து பிடிச்சு காட்டல. மறுப்பு இங்க வா. இந்த ஏற்பாடெல்லாம் பலமா இருக்கு. வந்தானா என்னண்ணே இது என்ன ஏற்பாடு? வாழை மரம்லாம் போது பாருங்க. சாயந்தரம் பாருங்க ஒரு அசத்தி வச்சிருக்கோம். பணத்தை அள்ளி இறைச்சிருக்கோம்ல. எல்லாம் ஓ ஏற்பாடு தானா? ஆமா. எவ்வளவு அடிச்ச? வேணும்னு நீங்க தெரியும் டி. எவ்வளவு அடிச்ச? எடு. நம்ம கடையில 3 மாசம் பாக்கி இருக்கு, அதை செட்டில் பண்ணலாம்ல நீ? என்னன்னு நீங்க நல்ல நாள் அதுமா கடன் கடன் வீட்டுக்கார மாதிரி கேட்டிருக்கீங்க. உங்க கடனை கொடுக்காம போயிட்டு போறேன் நானு. உன்ன மாதிரி ஆளுக்கு இன்னொரு சான்ஸ் எப்ப கிடைக்கும் தெரியாதாப்பா? இருக்கும்போது செட்டில் பண்ணிடு. பா உங்ககிட்ட முதல்ல டீ பாக்கி வைக்கிறத தப்புனே. இந்தாங்க. என்ன இவ்வளவுதானா? அந்த பைய தூரம் எவ்வளோ ஆட்ட பாக்கி வச்சான்னு தெரியலையே. இந்தாங்க 100 ரூபாய். இன்னும் 1 வருஷத்துக்கு நீங்க என்ன டீ கடை அப்படி இப்படி கேட்க கூடாது. சரி மறுப்பு. சித்தப்பு இங்க வா வா வா. என்ன அவசரம்? இங்க வா. நீ ஹரிதாஸுக்கு அப்புறம் படமே பார்க்கலையே, உனக்கு எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் அடையாளம் தெரியுமா? சித்தப்பா ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்காக பந்தாண்ட நண்டு வறுத்து வச்சிருக்காரு. ஏய் நான் ஒரு சைவ புள்ள மாறா, ஊர்ல ஒரு பெரிய மனுஷன், 4 பேர் வர இடத்துல ஏன்டா இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? ஏன்டா 2 துண்டு மீனுக்கு ஆசைப்பட்டதுக்காக ஏன்டா இப்படி கேவலப்படுத்துறீங்க? எனக்கு என்னதான் செருப்படிப்பட்டாலும் இந்த மீனாசை போக மாட்டேங்குது. என் மானத்தை வாங்காதீங்கடா. மானத்தை நாங்க வாங்குறோம், அதை பத்தி இருக்கிறவங்க தானே கவலை பண்ணு சித்தப்பா. நமக்கே அதெல்லாம். ஆமா உனக்கு இங்க என்ன வேலை? ஏய் இந்த மெர்கண்டல் பேங்க் இருக்குல்ல, அங்க லெட்டர் வந்திருக்கு, அதை வாங்கிட்டு போறானு வந்தேன். அடப்பாவிலையோ, இது தியேட்டரியா போஸ்ட் ஆஃபீஸா? அது இந்த கோமதிங்க சைடுல ஸ்டாம்ப் விற்கிறானா? டேய் முருகா எனக்கு தெரியும்டா, நான் தபால் ஆபீஸ் போயிருந்தேன். சரி, அங்க தபால்கார் வந்து லீவ் போட்டாராம். இந்த ஊர்ல மறுபடியும் தியேட்டர் தைக்கறாங்கல்ல, ஊர்ல உள்ள ஜனங்கள்லாம் இங்கதான் இருப்பாங்க, லெட்டர்லாம் ஒரே இடத்துல பட்டுவாடா பண்ணுன்னு சொல்லியிருந்தாரா. அதை வாங்கிட்டு போறான்னு வந்திருக்கேன். அடங்க, அவன் உன்னோட வரமா இருக்கானே. சரி சீக்கிரம் வந்துட்ட, உள்ள போய் தூங்கிடாத. கோமதி வந்தா உதைப்பான். போ உள்ள போ. சில்றா போய்டா நீ. அண்ணே 1 ரூபாய் சேர்ல உட்காருங்க நீங்க. வாயா, அவன் கிடக்குறான். சரி இவ்வளவு ஏற்பாடு பண்ணீங்களே, பாட்டிலாம் கிடையாதா? என்னண்ணா நீங்க உங்களை மாதிரி முக்கியஸ்தெல்லாம் வரீங்க, அதெல்லாம் இல்லாம இருக்குமா? சொக்கம்பட்டி சரக்க இளநீர்ல கலந்து விடுறதா இன்னைக்கு பிளான் பண்ணிருக்கோம். அதுக்காக ஒரு 50-60 இளநீர் வாங்கி வச்சிருக்கோம். இங்க வாங்க. சொக்கம்பட்டி சரக்கு நீங்க பாட்டுக்கு ஏடா கூடமா அதிகமா குடிச்சிட்டு அப்புறம் தியேட்டருக்குள்ளார வாந்தி எடுக்கிறது, கலாட்டா பண்றது, யாரையாவது பிடிச்சி அடிக்கிறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆமா சொல்லிட்டேன். யார்? நானு. கோமாளி கோமதி ஒரு வாங்க கொடுத்துல அவன் தான் குதிச்சுட்டு கிடப்பான். சரி வா சாம்பிள் பார்ப்போம். நட. யாருக்குமே கொடுக்கல, உங்களுக்கு தான் கொடுக்க போறேன். வாங்க. ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங் ஹலோ 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 மைக் டெஸ்டிங் ஹலோ. பேரன்பு கொண்ட சினிமா கலா ரசிக பெருமக்களே, கலா நெஞ்சங்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பட்டி தொட்டி எங்கும் வெற்றி முரசு கொட்டவரும் ஆழ்வார்குறிச்சியில் புதுப்பிக்கப்பட்டுள்ள உலகநாதன் டாக்கீஸில் இன்று முதல் தினசரி 2 காட்சிகளாக திரையிடப்பட உள்ள புராண காவியம் சம்பூர்ண ராமாயணம் பாட்டி பேத்திகளோடும் தாத்தா பேரன்களோடும் அண்ணன் தம்பிகளோடும் அக்கா சம்பூர்ண ராமாயணம் நல்லா இருக்குமா? ரொம்ப நல்ல படம். காண வேண்டிய சம்பூர்ண ராமாயணம் படம் வர போதும். எந்த கொட்டாயில? நம்ம உலகநாதன் டாக்கீஸ்ல. என் பேர சினிமா கொட்டாயிலையா? நல்ல படம். அதுல
ராமரு அப்படியே கண்கொள்ளா காட்சி அழகா இருப்பாரு. இங்கிட்டு சீதை இந்தே அழகா இருக்கா. காதல் படம்ல தியேட்டருக்கு போனா முதலாளி எல்லாம் வந்திருப்பாக, எல்லாரையும் பார்க்கலாம். ஆச்சி இந்த படத்துக்கு போவோமா? பார்க்கணும்னு எனக்கு ஆசையா தான் இருக்கு. உங்க அப்பே ஊமக்கட்டா அவன் சம்மதிக்கணும்ல. நான் சம்மதம் வாங்குறேன் ஆச்சி. உன்னால முடியுமா? முடியும். உனக்கு சாமர்த்தியம் இருந்தா சம்மதம் வாங்க பார்க்கலாம். வா பாரு. அப்பா. விசாலா, என்ன மாமா? அந்த ஸ்டாண்ட்ல என் சால்வருக்கு எடுத்துட்டு வா. சரிங்க. அப்பா. என்னம்மா? அப்பா சொல்லுமா. படத்துக்கு போகணும். சம்பூர்ண ராமாயணம் தான்ப்பா. எந்த தியேட்டர்ல ஓடுது? இன்னைக்கு புதுசா திறக்கறாங்கல்ல, அந்த தியேட்டர்ல. ஏய் கிழவி, இதெல்லாம் உன் வேலை தானா? ஆத்தாடி, எடுத்தவனை விட்டுவிட்டு பார்த்தவனை பிடிச்சுக்கிட்டாங்களாம். அது மாதிரி இல்லையா இருக்குது கதை. எனக்கு எதுக்கு ராமாயணமும் மகாபாரதமும்? எனக்கு கண்ணும் தெரியாது காதும் கேட்காதுல்ல. இவனே சொன்ன கேட்க மாட்டேங்கல்ல. சிப்பா. அப்பா அந்த தியேட்டர் முத்தையாவுக்கு சொந்தமா இருக்கிற வரைக்கும் நீ போன்னு சொன்னா கூட அங்க போக மாட்டேன். இப்ப காந்திமதிவா அந்த தியேட்டர் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு திரைப்படம் நடத்துறாங்க. அவங்க சொந்த பந்தங்கள்லாம் வந்து அங்க கூத்தடிச்சிட்டு இருக்கோம். வயசு பொண்ணு அங்கெல்லாம் போலாமா? அதனால தான் போக கூடாதுன்னு சொல்றேன். ஆமாய்யா, அதுக்குத்தே நானும் சொல்லுதேன். கண்ட காவாளி பயிலுகளாம் இங்க திரியுவாங்க. அங்க வயசு பிள்ளையெல்லாம் போக வேண்டாம்னு சொன்னா கேட்க மாட்டேங்கல்ல. வேணும்னா திண்ணெளில ரசினிகாந்த் படம் வந்திருக்கோம், அதுக்கு போலல்ல. கிழவி, உன்னை பேசாம இருக்க சொன்னேன். அப்பா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போறேன்ப்பா. என்னம்மா சொன்னா கேட்க மாட்டேங்கிற? போக கூடாதுன்னா போக கூடாதுதான். அப்பா நான் படம் பார்க்கணும்பா. வயசு பிள்ளைங்க அந்த படத்துக்கு போக கூடாதுமா. சம்பூர்ண ராமாயணம் தானேப்பா. அட அப்பாப்பா இந்தாங்க மாமா. ஆச்சி, ஏன் பிள்ளை அழ விடுறீங்க? ஆமாட்டி, நீயும் வந்து என்கிட்டயே கேளு. இதோ நிக்கால உங்க மாமனாரு, அவகிட்ட என்னன்னு கேளுல. என்ன விஷயம் புள்ள? சம்பூர்ண ராமாயணம் படம் போகணும். மாமா, ஒரு வயசு பொண்ணு எம்பிட்டு நேரம் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பா. போயிட்டு வரட்டுமே. அத்தாடி, போக கூடாது. வயசு பிள்ளைய விளக்கு வச்சதுக்கு அப்புறம் அங்க எல்லாம் போக கூடாதுன்னா போக கூடாது. உன்ன மாதிரி ஒரு பச்சை வந்து இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது. ஏய் கேள்வி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சும்மா நாடகம் பண்ணாத. ஏய் அண்ணவல, நீ போக வேண்டாம். அப்ப நான் போறேன்ப்பா. அட போக கூடாதுமா. இன்னைக்கு ஒரு நாள் தானேப்பா. போக கூடாதுன்னு சொன்னா போக கூடாதுதான். அப்ப நான் என்ன படத்துக்கு போனோம். சரி போ. என்ன படம்? சம்பூர்ண ராமாயணம். ஆஹா, நல்ல படம். ஆமா, எந்த தியேட்டர்ல ஓடுது? உலகநாதன் தியேட்டர்ல. யாரும் படத்துக்கு போக வேண்டாம், வீட்டிலே இருங்க. இதத்தாயா, இதத்தை நானும் சொல்லுது, சொன்னா கேட்க. உன்னை யாராவது இப்ப கேட்டாங்களா? போறியா? அப்பா அப்பா எனக்காகப்பா, இன்னைக்கு மட்டும்பா. அப்பா எவ்வளவு கஞ்சனாலும் அனுப்ப மாட்டேன். நான் போறேன்ப்பா. போக கூடாதுமா. என்னாச்சு உனக்கு? நான் படத்துக்கு போறேன்னா யாருமே வேணாம்னு சொல்றாங்க. போயிட்டு வா. என்ன படம்? சம்பூர்ண ராமாயணம். சம்பூர்ண ராமாயணம் நல்லா தான் இருக்கும். எந்த தியேட்டர்ல ஓடுது? எந்த தியேட்டர்ல ஓடுதுன்னு கேக்குறேன்ல. உலகநாதன் தியேட்டர்ல. ஓ, இன்னைக்கு திருவிழா பண்றாங்களே அந்த தியேட்டர் தானே? சந்தோஷமா போயிட்டு வா. அத்தாடி, போக கூடாதியா, போக கூடாது, போக கூடாதியா. வயசுக்கு வந்த குமரி எல்லாம் பொழுது சாஞ்சு வீட்டை விட்டு வாசலை தாண்ட கூடாதியா. வேணாம், உங்க அப்பா இதை வேணாங்கிறாரு. அவங்கள போக சொல்லு. ஏன் என்னப்பா அது? இல்லையா, அது அந்த தியேட்டர் காந்திமதியமா வாங்கியிருக்காங்க. நாம அங்க போறது. நம்ம கோயில் வந்து அவங்க சாமி போடுறாங்க. அவங்க தியேட்டர்ல படம் பார்த்து என்னப்பா? நீங்க சும்மா இருங்க. டேய் நல்ல சிவம், என்னண்ணா இந்த வந்துட்டா? அண்ணாமலை கழுவி அண்ணி எல்லாரையும் தியேட்டர் கூட்டி போயிட்டு வாங்குறல. ஏ டிரைவர், வண்டி எடு. பார்த்து ஓடுங்கப்பா. என்ன சந்தோஷம் பாரு, நாலு பசங்க. ஐயா, நான் சொல்லி இருந்தா இந்நேரம் பூமிக்கும் விட்டத்துக்கும் தாவி இருப்பீரு. உம்ம புள்ள தவசி சொன்ன உடனே அப்படியே கப்பு சிப்புன்னு வாயடிச்சு போயிட்டீர. பொல்லாதவரையா நீங்க.
என்னடா நீ மட்டும் தனியா வந்துட்ட வீட்டுல இருந்து யாரும் வரல ஏய் பாத்துப்பா நீ சீக்கிரம் வந்து தேங்க்ஸ்டா உன் தேங்க்ஸ்லாம் நீயே வச்சு எம்ஜிஆர் ஸ்டைல் ஏன் ஸ்டைல் சொக்கம்பட்டி சரக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டேன் இங்க பாருங்க குப்புன்னு ஏறும் நீங்க பாட்டுக்கு குடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் நான் எங்கேயாவது ஒரு மூலையில சொன்னிக்குவேன் அண்ணா காவடி ஆனா அவளை தங்கச்சி திட்டம்னா நீங்க அதிகமா குடிக்காதீங்க இருமல் துப்புண்ணா துப்பிட்ட. துப்பு டேய் மறுப்பு எவ்வளவு வேணா துப்பு. நான் 7 பாட்டில் ஒன்னா உள்ள இறக்கணாலும் கோமதி ஸ்டெடியா வீட்டுக்கு போவேன் அதையும் மீறி வள்ளியம்மா என்ன மாமா நாருது அப்படின்னு கேட்டானா தியேட்டர் திருப்புழாவுக்கு மூட்டை பூச்சிக்கு மருந்தடிச்சேன்னு சொல்லிடுவேன் அதையும் நம்புவாவா என் செல்ல பொண்டாட்டியாச்சேவா தங்கச்சி நல்ல தங்கச்சினா அண்ணன் ஒரு மாதிரியா இருக்காரு மாப்பிள முருகா ஞான பண்டிதா ஏன் இப்படி கோமணத்துடன் கோம நின்றுட்டு இருக்க நீ பேசினாலே யாருக்கும் புரிய மாட்டேங்குது பேசாம நின்னா எப்படி புரியும் நீ பண்ண தப்பு மாப்ள என்ன மாப்ள இந்த சரக்கு பத்தலையா சீம் சரக்கு வேணுமா பண்ணது தப்பு என்னன்னு சொன்னா தானே தெரியும் Catch us on TV, Thandiwan app, thandiwan.com and YouTube.